கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலவேளையிலே தேவனுடைய ஆராதனைக்கு வந்திருக்கிற யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கடந்த நாட்களெல்லாம் கண்மணி போல நம்மை பாதுகாத்து நமக்கு நல்ல ஜீவன் சுகபலம் தந்து நம்ம தேவைகளை சந்தித்து இம்மட்டுமாய் கர்த்தர் நடத்தி வந்த கிருபைகளுக்காய் ஒரு விசை தலைகளை தாழ்த்தி அப்படியா தேவனுடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆஸ்வதிக்கப்பட்ட இந்த மனமகிழ்ச்சி நாளுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. கடந்த நாட்களெல்லாம் கண்மணி போல பாதுகாத்து எங்களுக்கு நல்ல ஜீவன் சுகபலம் தந்து எங்களுடைய தேவைகளை சந்தித்து எங்களை பாதுகாத்து வந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. அந்த காலவெளியிலும் உடைய வார்த்தையை கேட்கும்படியாய் நீர் எங்களுக்கு கிருபை செய்வீராக. எங்களுடைய உள்ளங்களை கர்த்தாவை திறந்தள்ளுவீராக, பரிசுத்தப்படுத்துவீராக. கர்த்தாவை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. உடைய வார்த்தையை கேட்டு விசுவாசித்து கீழ்ப்படிந்து அதன்படி நடக்க ஆண்டவர் இரக்கம் செய்வீராக. ஆண்டவரே, இந்த வார்த்தை எங்களோடு பேசட்டும், இடைபடட்டும். எங்களை முற்றிலும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். துதி கன மகிமை எல்லாவற்றையும் நாங்கள் நமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலவெளியிலே தேவனுடைய வார்த்தை கேட்க வந்திருக்கிற யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஸ்தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் இந்த காலவெளியை தியானிக்க எடுத்துக்கொண்ட வேத பகுதி 1 சாமுவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 1 சாமுவேல் chapter 2 verse 1. அப்பொழுது அந்நாள் ஜெபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள் களிகூர்கிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, உம்முடைய ரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அந்நாளின் ஜெபம் என்று சொல்லி இந்த வார்த்தை ஆரம்பிக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மேற்கொண்டு அந்த கீழுள்ள பகுதியில் நம்ம வாசிக்கும் போது அந்நாள் தன்னுடைய ஜெபத்துல ஆண்டவர் தன்னை ஆசீர்வதித்த விதத்தை இங்கு விவரிக்கிறதை நம்ம வாசிக்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அந்த காலவெளியில ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, பிரேயர் பிரிங்ஸ் பிளெஸிங்ஸ். ஜெபம் நிச்சயமாய் கேட்கப்படுகிறது, நமக்கு பதிலை கொண்டு வருகிறது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அந்நாளுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கிட்டத்தட்ட ஒரு 7 விதமான ஆசீர்வாதங்களை அந்நாள் பெற்றுக்கொண்டதை இந்த இடத்துல ஜெபத்தின் வாயிலாக தெரிவிக்கிறதை நாம் வாசிக்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த காலவெளியில ஆசீர்வாதத்துக்காய், தேவைக்காய், பாதுகாப்பிற்காய், அற்புதங்களுக்காய் கடந்து வந்திருக்கிற நாம் இந்த காலவெளியில ஆண்டவரை பார்த்து அந்நாள் ஜெபித்தது போல நாம் ஜெபிக்கும் போது நமக்கு தெரியும் அந்நாளுடைய ஜெபம் எப்படி இருந்ததுன்னு சொல்லி. பிள்ளை இல்லாதிருந்த அவள் ஆண்டவரிடத்துல மன்றாடி, நீர் ஒரு பிள்ளை தருவீர் என்றால் அதை நான் உமக்கே கொடுப்பேன் என்று சொல்லி, உம்முடைய ஆலயத்தில் அவன் வளருவான் என்று சொல்லி அவள் பொருத்தனை பண்ணி அவள் அப்படியாய் வாஞ்சிக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அவளுடைய வாஞ்சியின்படி, அவளுடைய பொருத்தனின்படி, அவளுடைய ஜெபத்தின்படி, அவளுடைய மன்றாட்டின்படி, அவளுடைய அர்ப்பணிப்பின்படி ஆண்டவர் அவளுக்கு ஒரு பிள்ளையை தந்தார். அதன்படியே அவள் அந்த பிள்ளையை கொண்டு வந்து ஆலயத்தில் விட்டதை நம்ம வாசிக்கிறோம். அதுக்கு முன்பதாக உள்ள நிலைமையை பார்க்கும்போது அவள் அப்படியாய் ஒதுக்கப்பட்டவளாக காணப்பட்டாள். ஆனால் இந்த பிள்ளை பிறந்த பிறகு ஆண்டவர் அவளை உயர்த்திய விதத்தை அல்லது அந்நாளின் ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு எந்தெந்த விதத்திலெல்லாம் ஆண்டவர் அவரை உயர்த்தினார் அல்லது அவள் ஜெபித்த ஜெபம், பிள்ளைக்காக ஜெபித்தால் கர்த்தர் பிள்ளையை கொடுத்தார். அதோடு கூட ஆண்டவர் எந்தெந்த விதத்துல ஆண்டவர் அவளை ஆசீர்வதித்தார் என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கையை சாட்சியாக இங்கே ஆண்டவரை சொல்லி துதிக்கிறதை இந்த வசனங்களை நம்ம வாசிக்க போறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய ஜெபங்கள் வீணாய் போகாது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. என் நிந்தை நீங்கும்படியா எனக்கு ஒரு குமாரன் வேண்டும் என்று சொல்லி அவள் ஜெபிக்கிற வேளையில கர்த்தர் அவளுக்கு இறங்கி ஒரு அற்புதம் செய்தார். அந்த அற்புதத்தில் அவள் பெற்றுக்கொண்ட 7 விதமான ஆசீர்வாதங்களை கீழ்கண்ட வசனங்களை நாம் அப்படியாய் காண முடிகிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலவெளியில இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற யாரா இருந்தாலும் சரி, அந்நாள் ஜெபித்தது போல வேதத்தில் அநேக ஜெபங்கள் ஆண்டவரை அப்படியாய் ஈர்க்க செய்கிறது. ஆண்டவருக்கு தங்களை முற்றிலும் ஒப்பு கொடுத்தவர்களாய் அவர்கள் ஜெபித்தபடினால ஆண்டவர் அவர்கள் கேட்டது மாத்திரமல்ல, அவர்கள் கேட்காத ஆசீர்வாதத்தையும் ஆண்டவர் தந்ததாக நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சாலமோன் ஜெபித்தான், எனக்கு ஞானம் வேண்டும் என்று சொல்லி. ஆண்டவர் அவன் கேட்காத ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் அவன் தேவன் கொடுத்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பரிசுத்தவான்கள் எல்லாரும் தேவ காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஜெபித்தார்கள். அதன் பலனாக அவர்கள் கேட்காத அநேக ஆசீர்வாதங்களை கர்த்தர் தந்தளினார். இந்த உலகத்துல நமக்கு வேண்டிய ஒரு முக்கியமான 7 ஆசீர்வாதங்களை
அன்னாள் பெற்றுக்கொண்டதை போல நாமும் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். முதலாவது 1 சாமுவேல் 2 அதிகாரம் 4 1 Samuel chapter 2 verse 4. பலவான்களின் வில் முறிந்தது, தள்ளாடினவர்களோ பலத்தினால் இடைகட்டப்பட்டார்கள். பலவான்களின் வில் என்ன பண்ணதான்? முறிந்தது. தள்ளாடினவர்களோ பலத்தினால் என்ன பண்ணாங்க? இடைகட்டப்பட்டார்கள் சொல்லி தன்னுடைய அனுபவத்தின் மூலமாய் அவள் தான் எப்படி இடைகட்டப்பட்டேன் என்று சொல்லி இங்கே விவரிக்கிறதை நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்னாள் ஒதுக்கப்பட்டால் பிள்ளைகள் என்று சொல்லி அற்பமாக எண்ணப்பட்டால், ஆனால் அவருடைய ஜெபம் ஆண்டவரிடத்துல ஒரு பெரிய கிரியை செய்தது. நம்முடைய வாழ்க்கையில நாம் தள்ளப்படுகிற சூழ்நிலை வருகிறது, ஒதுக்கப்படுகிற வெறுக்கப்படுகிற சூழ்நிலை வரும்போது ஆண்டவர் எப்படி நம்மை பலப்படுத்த முடியும் என்று சொன்னால், ஜெபம் ஒன்றின் மூலமாக மாத்திரமே நாம் பலப்படுத்தப்படுகிறோம். நாம் ஜெபிக்க கூடாதபடி சத்துரு அநேக காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வந்தாலும் அவற்றின் மத்தியில நாம் விசுவாசத்தோடு உற்சாகமாய் தேவனை சார்ந்து ஆண்டுடைய பாதத்தில் அவளுடைய இருதயத்தை ஊற்றிவிட்டது போல நாம் ஜெபிக்கும் போது கர்த்தர் செய்கிற முதலாவது ஒரு காரியம், தளர்ந்து போன கரங்களை கால்களை பலப்படுத்துகிற தேவன் அன்னாளை இந்த இடத்துல அவர் பலப்படுத்தினார். அவருடைய அபிஷேகத்தினால அவருடைய வல்லமையினால பலப்படுத்தினார். தன்னுடைய சாட்சியாய் அவள் அறிவிக்கிற இந்த ஜெபத்துல நம்ம வாசிக்கிறோம். 4ஆம் வசனத்துல, பலவான்களின் வில் முறிந்தது, தள்ளாடினவர்களோ என்ன பண்ணாங்க? பலத்தினால் இடைகட்டப்பட்டார்கள். ஆண்டவரை நம்பி இருக்கும்போது நாம் தள்ளாடப்படுகிற சூழ்நிலைகள் வந்தாலும் ஆண்டவர் தொடர்ந்து அந்த நிலைமையில இல்லாதபடி நம்முடைய தள்ளாடுகிற நிலைமையிலிருந்து நம்மை பாதுகாத்து நம்மை விடுவிக்கிறவராக இருக்கிறார். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 41:30, ஐசாயா chapter 41 verse 10. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் இஸ்ரவேலை பார்த்து தம்மால் தெரிந்து கொண்ட ஜனங்களை பார்த்து சொல்லுகிறதை வாசிக்கிறோம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு என்ன பண்ணுவேன்? சகாயம் பண்ணுவேன். பலன் இல்லாமல் இருந்த இந்த அன்னாளை ஆண்டவர் அந்த இடத்துல என்ன பண்ணுகிறாரா? பலப்படுத்தி சரீரத்துல, இருதயத்துல, சிந்தனையில ஆண்டவர் பலப்படுத்துகிறார். ஒரு மனுஷனை ஆண்டவர் எப்பொழுது பலப்படுத்த முடியும்? அவர்கள் ஜெபிக்கும் போது பலப்படுத்தப்படுகிறார்கள் என்பதை மறந்துவிட வேண்டாம். ஜெபிக்கவே முடியல அப்படின்ற நேரத்தில் ஆண்டவர் கிருபை செய்வார். ஆனால் ஜெபம் ஒன்றுதான் நாம் மேலும் மேலும் பலன் அடைவதற்கு ஒரு காரணமாயும் வழியாய் இருக்கிறது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 5ஆம் வசனத்துல 2வது ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம வாசிக்கிறோம். 1 சாமுவேல் 2 அதிகாரம் 5ஆம் வசனம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக வாசிக்கலாம். திருப்தியாயிருந்தவர்கள் அப்பத்துக்காக கூலி வேலை செய்கிறார்கள். பசியாயிருந்தவர்களோ இனி பசியாயிரார்கள். மலடியாயிருந்தவள் 7 பெற்றாள். அநேக பிள்ளைகளை பெற்றவளோ பலட்சியப்பட்டாள். திருப்தியா இருந்தவர்கள் அப்பத்துக்காக என்ன பண்றாங்க? கூலி வேலை செய்கிறார்கள். இந்த உலகத்துல எல்லாவற்றையும் உடையவர்கள் ஒரு சில நாட்களில் கைவிடப்படுகிறார்கள். ஆனா இந்த இடத்துல இருக்குது, பசியா இருந்தவர்களோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆண்டவருக்காக பசியா இருக்கிறவர்கள், உபவாசத்திற்காய், ஜெபத்திற்காய், தேவனுடைய நாமத்திற்காய் பசியா இருக்கிறவர்கள், பசியிலையும் பட்டினியிலையும் ஆண்டவரை உத்தமமாய் தேடுகிறவர்களை ஆண்டவர் என்ன செய்கிறாராம்? இனி அவர்கள் என்ன பண்ண மாட்டாங்க? பசி அடையார்கள் என்று சொல்லி அப்படியாய் தன்னுடைய வாழ்க்கையினுடைய அனுபவத்துல அன்னாள் சொல்லுகிறதை வாசிக்கிறோம். நம்முடைய நிலைமைகளை ஆண்டவர் மாற்றுகிறார். இன்னொரு விதத்துல சொல்ல போனா, முதலாவது கர்த்தருடைய நாம் ஆண்டவர் அன்னாளை பலப்படுத்தினார். 2வது அன்னாளுடைய தேவைகளை ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? சந்திக்கிறவராய் காணப்பட்டார். ஆண்டவர் அந்த உலகத்துல பாத்தீங்கன்னா, நம்மளால ஒரு ஆதாயம் தான் நம்ம வரவேற்கப்படுவோம். நம்மளால ஆதாயம் இல்லை என்றால் நம்மை கண்டுகொள்வார் இல்லாத பட்சத்துல ஆண்டவரை நோக்கி நம்ம பார்க்கும்போது நம்முடைய தேவைகளை ஆண்டவர் நிச்சயம் சந்திக்க வல்லவராயிருக்கிறார். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, Book of Philippians chapter 4 verse 19. என் தேவன் தம்முடைய ஐசுவரியத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். பிலிப்பியர் 4:19 பவுல் பிலிப்பு சபைக்கு எழுதும் போது எழுதுகிறதை வாசிக்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் என்ன பண்ணுவாராம்? நிறைவாக்குவார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இங்க சொல்லுகிறது,
திருப்தியா இருந்தவர்கள் அப்பத்துக்காக கூலி வேலை செய்கிறார்கள், பசியா இருந்தவர்களோ இனி பசியா இரார்கள் என்று சொல்லி கர்த்தருடைய தேவைகளை சந்திக்கிறவராயிருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிலிப்பியர்லயும் பவுல் சொல்லுகிறது நம்ம வாசிக்கும் போது, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவெல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் என்ன பண்ணுவாரு, ஒவ்வொரு நாளும் நம்முடைய தேவைகளை சந்திக்க ஆண்டவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலவேளையில அப்படியாய் தேவனுக்குள்ளாய் நாம் காத்திருக்கும் போது நம் ஜெபிக்கிறவருடைய தேவைகளை ஆண்டவர் நம்மை பலப்படுத்துவது மாத்திரமல்ல, சந்திக்கிறவராக இருக்கிறார். வேதத்துல பல இடங்கள்ல நம்ம பார்க்க முடியும். பசியா இருந்த எலியாவை தேவன் போஷித்ததை நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த காலவேளையில நாம் தேவனுக்குள்ளாய் ஜெபம் பண்ணி காத்திருந்து இருக்கும் போது ஆண்டவர் நிச்சயமாய் நம்மை பசினால வருந்த விடார் என்று சொல்லி அநேக இடங்களை நம்ம வாசிக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மூன்றாவது ஆசீர்வாதத்தை அன்னாள் பெற்றுக்கொண்டதை 6ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கும் போது 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், 1 Samuel chapter 2 verse 6. கர்த்தர் கொல்லுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமாய் இருக்கிறார், அவரே பாதாளத்தில் இறங்கவும் அதிலிருந்து ஏறவும் பண்ணுகிறவர். கர்த்தர் கொல்லுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமாய் இருக்கிறார், அவரே பாதாளத்தில் இறங்கவும் அதிலிருந்து ஏறவும் பண்ணுகிறார். ஆண்டவருடைய நாமம் விடுதலை தருகிறவர் ஆண்டவர் மாத்திரம்தான். கர்த்தருடைய நாமம். அவர் கொல்லுகிறவரும் என்ன பண்றாராம், உயிர்ப்பிக்கிறவருமா இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும்போது நம்மை உயிர்ப்பித்து நம்மை விடுதலையாக்கி நமக்கு சுகம் கொடுத்து நம்மை பாதுகாக்க ஆண்டவர் வல்லமையுடையவராக இருக்கிறார் என்பதை வேதம் சொல்லுகிறது. அன்னாளுடைய சூழ்நிலை ஒவ்வொரு நாளும் கொல்லப்படுகிற நிலைமையில காணப்பட்டால் நிந்தையான வார்த்தைகள், ஏளனமான வார்த்தைகள், ஆண்டவர் அவளுடைய ஆவியை உயிர்ப்பித்து அவளை பலப்படுத்தி, அது மாத்திரமல்ல பாதாளத்துல இருந்த அவளுடைய வாழ்க்கையை ஆண்டவர் என்ன பண்ணாரு, வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தார். மறைவாய் ஒதுக்கப்பட்டு வெறுக்கப்பட்டு தள்ளப்பட்டு மக்களால முற்றிலுமாய் மறக்கப்பட்ட நிலைமையில இருந்த அன்னாளை ஆண்டவர் என்ன பண்ணாரு, வெளியில கொண்டு வந்து விடுவித்து விடுதலையாக்கினார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தானியேல் 3ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, புக் ஆஃப் டானியல் chapter 3 verse 28. அப்பொழுது நேபுகாத்நேச்சார் வசனித்து, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனையும் சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்புக் கொடுத்ததினால் அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார். தம்முடைய தாசரை ஆண்டவர் என்ன பண்ணாராம், விடுவித்தார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவர் கர்த்தர் கொல்லுகிறவும் உயிர்ப்பிக்கிறவருமா இருக்கிறார், அவரே பாதாளத்தில் இறங்கவும் அதிலிருந்து ஏறவும் பண்ணுகிறார். அல்லது தம்முடைய தாசர்களை பாதாளம் போன்ற இடத்திலிருந்து ஆண்டவர் விடுதலையாக்க போதுமானவராக இருக்கிறார். அக்னி சூளையிலிருந்து ஆண்டவர் என்ன பண்ணாரு, தம்முடைய தாசர்களை பாதாளமாகிய அந்த அக்னி ஜுவாலையிலிருந்து வெளியில கொண்டு வந்தார், ஏற பண்ணினார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஏன் எனக்கு அப்படிப்பட்ட பாடுகள் வருதுன்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். சில நேரத்தில் அவர் அப்படிப்பட்ட காரியங்களை அனுமதித்தாலும் அதிலிருந்து ஆண்டவர் ஏற பண்ணுகிறார், வெளியில வர பண்ணுகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய சூழ்நிலைகளை ஆண்டவர் மாற்ற வல்லமையுடையவராயிருக்கிறார். இன்னொரு விதத்தில் சொல்ல போனா ஆண்டவர் நமக்கு ஜெயத்தை தருகிறவராயிருக்கிறார். நம்முடைய பாடுகள், நம்முடைய பிரச்சனைகள், கட்டுகள், வியாதிகள் அவற்றிலிருந்து நாம் வெளியிலே வர ஆண்டவர் நம்முடைய ஜெபங்கள் வீணாய் போகாதபடி ஜெபத்தினுடைய வல்லமை எந்த ஒரு அக்னி சூழலிலிருந்து வெளியில வரக்கூடிய விதத்துல ஆண்டவர் கிரியை செய்கிறார். பாதாளத்திலிருந்து அவர் என்ன பண்றாராம், இறங்கவும் அதுல இருந்து என்ன பண்ணுகிறார், பாதாளத்துக்கு போன எந்த ஒரு மனுஷனும் அதுல இருந்து வெளியில வரவே முடியாது. ஆனா பாதாளத்திலிருந்து வெளியில வரக்கூடிய பண்ணுகிற தேவன் நம்முடைய தேவனா இருக்கிறார். டாக்டரால கைவிடப்பட்ட நிலைமைகளா இருக்கட்டும், எப்படிப்பட்ட சூழ்நிலைகளா இருக்கட்டும், ஆண்டவர் அதுக்கு அதிகாரம் உடையவராக இருக்கிற என்பதை அறிந்து நம்ம ஜெபிக்கும் போது, சில பேர் சொல்லுவாங்க, நான் நரகத்தில் இருக்கேன், பாதாளத்தில் இருக்கிற மாதிரி இருக்கிற என் வாழ்க்கை, ஆண்டவர் நிச்சயமாய் அதை மாற்ற கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். நம்முடைய ஜெபங்கள் தொடர்ந்து ஆண்டவரை நம்பி சார்ந்து விசுவாசத்தோடு காணப்படும் போது நிச்சயமாய் ஆண்டவர் தம்முடைய தாசர்களை விடுவித்தவர் நம்மையும் இந்த நாட்களை விடுவிக்க போதுமானவராக இருக்கிறார் என்பதை மறந்துவிட வேண்டாம். பாதாளத்துக்கு போனவங்க யாரும் வெளியில வர முடியாது. ஆனா ஆண்டவர் பாதாளத்தை ஜெயித்தவராக இருக்கிற அப்படின்னால நம்மையும் அப்படிப்பட்ட நிலைமையிலிருந்து வெளியில கொண்டு வர கர்த்தர் வல்லமையுடையவராக இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்வோமாக. 4வது ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம வாசிக்கும் போது
7ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 1 Samuel chapter 2 verse 7. கர்த்தர் தரித்திரம் அடைய செய்கிறவரும் ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவருமாயிருக்கிறார். அவர் தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவருமானவர். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 4வது ஆசீர்வாதம், அவர் ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். கர்த்தர் தரித்திரம் அடைய செய்கிறவரும். பிசாசுதான் தரித்திரத்தை கொண்டு வரான்னு சொல்லி நம்ம சில நேரத்தில் நினைக்கிறோம். ஆனா ஆண்டவர் என்ன பண்றாரா? தரித்திரம் அடைய செய்கிறவராயிருக்கிறார். நமக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள், நம்முடைய சத்துருக்களை ஆண்டவர் என்ன பண்றாரு? பட்டினி போட்டு தரித்திரம் அடைய பண்ணுகிறார். ஆனால் தம்முடைய பிள்ளைகளை அவர் என்ன பண்ணுகிறாராம்? ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவருமா இருக்கிறார். அவர் தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவருமா இருக்கிறார். ஆண்டவருடைய ஆசீர்வதிக்கிறது அவருடைய கரத்தில் இருக்குது. ஆண்டவர் ஆஸ்வதிக்கும் போது அந்த ஆசீர்வாதத்துல தடைகளோ பிரச்சனைகளோ இல்லாதபடி நம்ம தொடர்ந்து அதை அனுபவிக்க ஆண்டவர் இரக்கம் செய்கிறார். ஆண்டவருடைய அனுக்கிரகம் இல்லாமலும் ஜனங்களும் ஆஸ்வதிக்கப்படுகிறார்கள். உலகத்துல இல்லைன்னு சொல்லல. ஆனா ஆண்டவருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும். அதோட என்ன பண்ணாதான் வேதனை வராது. அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் பாதுகாக்கிறவரா இருக்கிறார். நமக்கு தெரிஞ்ச அந்த வசனம் ஒரு தடவை வாசிக்கலாம். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். Book of Proverbs chapter 10 verse 22. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட அவர் வேதனையை கூட்டார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தரின் ஆசீர்வாதமே என்ன பண்ணுமா? ஐஸ்வர்யத்தை தரும், அதோட வேதனையை கூட்டார். அப்படின்னா ஆண்டவருடைய ஆசீர்வாதத்துக்கும் மற்றவருடைய ஆசீர்வாதத்துக்குள்ள வித்தியாசம் என்ன? ஆண்டவர் நம்மை ஆஸ்வதிக்கும் போது அது கூட ஒரு பாதுகாப்பை நமக்கு கொடுக்கிறார். அப்ப எந்த வன்கண்ணோ பொறாமையோ தீமைகளோ செலவுகளோ நஷ்டங்களோ இழப்புகளோ வராதபடி அதை தொடர்ந்து நம்ம அனுபவித்து மீதியா இருக்க முடியாய் ஆண்டவர் அனுக்கிரகம் பண்ணுகிறார். இன்னைக்கு ஆண்டவர் இல்லாமலே ஆசீர்வாதம் வேணும் வேணும்னு சொல்லி ஓடுறாங்க நிறைய ஜனங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஆசீர்வாதம் வரும். ஆனா அது எப்படி வருதோ அப்படி போயிடும். ஆனா கர்த்தருக்குள்ள நம்ம ஆஸ்வதிக்கப்படும் போது, கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம அமைதலா இருக்கும்போது ஆண்டவர் நிச்சயம் நம்மளை ஆஸ்வதிப்பார். ஆண்டவருடைய வேதத்திலுள்ள பரிசுத்தவான்கள்லாம் ஆரம்பத்துல உடனே ஆஸ்வதிக்கப்படல. அவங்க தேவனுடைய பாதத்தை தொடர்ந்து காத்து கொண்டபடினால ஒரு காலம் வரும்போது கர்த்தர் அவங்களை என்ன பண்றாரு? ஆசீர்வதிக்கிறார். அந்த ஆசீர்வாதம் அவங்களை விட்டு நீங்காமல் இருக்க பண்ணுகிறார். அதுதான் இங்க நம்ம வாசிக்கிறோம். தரித்திரம் அடைய செய்கிறவரும் ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவருமா என்ன பண்றாரு? இருக்கிறார். அவர் தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவருமா இருக்கிறார். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நிச்சயம் நம்மளை உயர்த்துமே தவிர, ஆஸ்வதிக்கப்பட்ட பிறகு அது ஒரு தாழ்வு நிலைக்கு நேராய் நம்மை கொண்டு போகாது என்பதை அறிந்து கொள்வோமாக. கர்த்தருடைய கரத்திலிருந்து நம்ம பெற்றுக்கொள்ள நாம் வாஞ்சையாய் காத்திருக்கும் போது அந்த ஆசீர்வாதம் நமக்கு ஐஸ்வர்யத்தை தரும், அதோடு வேதனையை கூட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 5வது, ஆண்டவர் அன்னாளை ஆசீர்வதித்த ஒரு வழியை வாசிக்கும் போது 1 Samuel chapter 2 verse 8, 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கும் போது ஆண்டவர் கொடுத்த அந்த ஒரு 5வது ஆசீர்வாதத்தை நம்ம வாசிக்கலாம். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோட உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார். பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையவைகள், அவரே அவைகளின் மேல் பூச்சக்கரத்தை வைத்தார். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்கள் என்ன பண்றாராம்? பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் என்ன பண்ணுகிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இதை ஒரு தீர்க்க தரிசனமா அவர் சொல்றாளா என்னன்னு தெரியல. இவருடைய வயிற்றுல பிறந்த அந்த சாமுவேல் ஒரு நாட்கள் ஒரு நியாயாதிபதியாகவும் அது மாத்திரமல்ல ஒரு தீர்க்கதரிசியாக என்ன பண்ணுகிறாரு? காணப்படுகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சாமுவேல் ஒரு பெரிய தீர்க்கதரிசியாய் காணப்படுகிறார். அது மாத்திரமல்ல ஒரு ஜட்ஜாவும் காணப்படுகிறார். கர்த்தர் எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி ஒரு புகழ்ச்சிக்கு நேராய் கொண்டு போகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய ஜெபங்கள் நன்றாக கவனிங்க, ஒரு மனுஷனை உயர்த்துகிறதாய் காணப்படுகிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. புகழ்ச்சியும் மகிமையும் கீர்த்தியும் கர்த்தர் நமக்கு கொண்டு வர வல்லவராய் இருக்கிறார். சாமுவேலை போல ஒரு தீர்க்கதரிசி அந்த நாட்களில் எழும்பினதில்லை என்று சொல்லி வேதத்துல நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவருடைய நம்முடைய வாயினுடைய வார்த்தைகளை ஒன்றாவது கீழே விழாதபடி ஆண்டவர் ஒவ்வொரு வார்த்தையும் சாமுவேல் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறும்படி ஆண்டவர் அனுக்கிரகம் பண்ணுகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம இருதயத்தை ஆண்டவருடைய பாதத்துல ஊற்றி உம்முடைய மகிமைக்காய் என்னை நான் முற்றிலும் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த வசனத்தை வாசிக்கும் போது அப்படிதான் நினைச்சேன். எப்படி ஆபிரகாம் தன்னுடைய ஒரே மகனை
ஆண்டவருக்கு முற்றிலும் ஒப்பு கொடுத்தது போல அண்ணால் ஒரு பொருத்தனை பண்ணா, நீர் எனக்கு ஒரு பிள்ளையை 2 பிள்ளை அப்படின்னு சொல்லி ஒரு பிள்ளையை தருவீர் என்றால் அதை உமக்கே நான் கொடுக்கிறேன். அதுக்கப்புறம் பிள்ளை பிறக்கும், அதுக்கப்புறம் அதை பத்தி அவ யோசிக்கல. அந்த பிள்ளை தான் அவளுடைய சொத்து, அந்த பிள்ளை தான் அவளுடைய ஃபியூச்சர். அதை முற்றிலும் ஆண்டவருக்கு அவள் மனப்பூர்வமாய் ஒப்பு கொடுத்தபடினால ஆண்டவர் அவளை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைத்தார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவர் சிறியவனை புளியதிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து என்ன பண்ணுகிறாரா? உயர்த்துகிறார். அவர் உயர்த்துகிற தேவனா இருக்கிறார் என்பதை மறந்துவிட வேண்டாம். சில பேர் தங்களுடைய உயர்வுக்காக அவங்களே என்னென்ன முயற்சி எல்லாம் பண்ணுவாங்க. அது உலகத்தார் செய்யற ஒரு காரியம், அது தவறுன்னு சொல்லல. முயற்சி பண்றது தவறு கிடையாது. ஆனா கர்த்தருடைய அனுக்கிரகம் இல்லாம தேவ பிள்ளைகள் மேல என்ன பண்ண முடியாது? சாத்தானும் சில ஆட்களை உயர்த்துவோம். ஆனா அப்படிப்பட்ட உயர்த்துதல் அது ஒரு எப்படி இருக்குன்னா, அது உயர்வை போல காணப்படும். கடைசியில் அது என்ன பண்ணிடும்? இருக்கிற இடமே தெரியாம போயிடும். ஆனா ஆண்டவர் ஒரு மனுஷனை உயர்த்த ஆரம்பிச்சா அது முடிவு வரைக்கும் அந்த உயரத்துலதான் அவங்க இருப்பாங்க. அவங்க ஒரு நாளும் கீழே வராதபடி கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். ஒரு வருஷத்தை நம்ம வாசிக்கலாம். 1 பேதுரு 5:6. ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். ஏற்ற காலத்துல நிச்சயம் ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் என்ன பண்ணுவாரு? உயர்த்துவார். அந்த காலம் வரைக்கும் நம்ம ஆண்டவருக்காக நம்ம சிறுமி எளிமையுமாய் குப்பையாய் மதிக்கப்பட்டாலும் ஆண்டவருடைய பாதத்துல அவருடைய பார்வையில காணப்படும் போது ஒரு காலம் வரும், எந்த மனுஷனையும் மேன்மைப்படுத்தவும் உயர்த்தவும் அவரால் கூடும் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. யாரும் நம்மளை என்ன பண்ண முடியாது? நம்முடைய உயர்வை தடுக்க முடியாது. ஆண்டுடைய பார்வையில நமக்கு இரக்கம் கிடைக்கும் போது நிச்சயம் கர்த்தர் நம்மை உயர்த்தி ஆஸ்வதிக்கிறவராக இருக்கிறார் என்பதை மறந்துவிட வேண்டாம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 6வது ஒரு வருஷத்துல நம்ம தேவனுடைய ஆசுவாதத்தை அன்னாள் தன்னுடைய வாழ்க்கையில பெற்றுக்கொண்ட ஆசுவாதத்தை நம்ம 9ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கும் போது 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், 1 Samuel chapter 2 verse 9. அவர் தமது பரிசுத்தவான்களின் பாதங்களை காப்பார், துன்மார்க்கர் இருளிலே மௌனமாவார்கள், பலத்தினால் ஒருவனும் மேற்கொள்வதில்லை. அவர் தம்முடைய பரிசுத்தவான்களின் பாதங்களை என்ன பண்ணுவாராம்? நம்முடைய பாதங்கள் கல்லில் இடராதபடிக்கு தூதர்கள் நம்ம கரங்களை என்ன பண்ணுவாங்க? ஏந்தி கொண்டு போவார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவர் தம்முடைய பரிசுத்தவான்களின் பாதங்களை காப்பாற்றுகிறார். அப்படின்னா ஆண்டவர் நமக்கு ஒரு நித்திய பாதுகாப்பை ஆண்டவர் தர வல்லவராக இருக்கிறார் என்பதில் சந்தேகமில்லை. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய ஜெபம் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறதா இருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்மை பலப்படுத்துகிறது, நம்முடைய தேவைகளை சந்திக்கிறது, நமக்கு ஒரு ஜெயத்தை தருகிறது, நம்மை ஆசீர்வதிக்கிறது. அது மாத்திரமல்ல, நம்மை உயர்த்தி அந்த உயரத்துல தொடர்ந்து இருக்கும்படியான ஒரு பாதுகாப்பை நமக்கு தேவன் தர வல்லவராக இருக்கிறார். இன்னைக்கு நிறைய பேர் உயர போற மாதிரி இருக்கும், அப்புறம் பார்த்தா திடீரென்று ஒரு அழிவு, நாச மோசங்கள் கடந்து வருகிறது. ஆனா கர்த்தருக்குள்ள இருந்து அன்னாளை போல நம்முடைய இருதயத்தை முற்றிலும் தேவனுக்குள்ள ஊற்றி விடும் போது, அன்னாளை போல அர்ப்பணிக்கும் போது, அன்னாள் சொன்ன ஜெபத்தின்படியே நாமும் நம்முடைய வாழ்க்கையில ஒரு சாட்சி உள்ள ஜெபத்தை அல்லது நம்முடைய அனுபவத்தில் ஆண்டவர் செய்த நன்மைகளை சாட்சியாக சொல்லி கர்த்தரை துதிக்க தேவன் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். ஒரு வருஷத்தை நம்ம வாசிக்கலாம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சங்கீதம் 37:28, Psalms 37:28 நம்ம வாசிக்கும் போது, Psalms 37:28 நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம். ஒரு தடவை வாசிக்கலாம். கர்த்தர் நியாயத்தை விரும்புகிறவர், அவர் தமது பரிசுத்தவான்களை கைவிடுவதில்லை, அவர்கள் என்றைக்கும் காக்கப்படுவார்கள், துன்மார்க்கருடைய சந்ததியோ அறுப்புண்டு போம். கர்த்தர் நியாயத்தை விரும்புகிறார், அவர் தமது பரிசுத்தவான்களை என்ன பண்ணுகிறது இல்லையா? கைவிடுகிறதில்லை, அவர்கள் என்றைக்கும் என்ன பண்ணுகிறாங்க? காக்க. ஒரு நித்தியமான பாதுகாப்பு ஆண்டவருடைய ஆசீர்வாதத்துல ஒன்றாயிருக்கிறது. பரிசுத்தவான்கள் எல்லாமே சரி. ஆண்ட வேதத்துல பார்க்கும்போது அவங்க தேவனுக்கு ஆரம்ப காலத்துல ஒப்பு கொடுத்த நாள்ல இருந்து அவருடைய மரண பரியந்தம் தேவன் அவர்களை பாதுகாத்தார். முடிவு பரியந்தம் அவங்க பாதுகாக்கப்பட்டார்கள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்னாள் தன்னுடைய வாழ்க்கையில அப்படியாய் தான் பாதுகாக்கப்பட்ட விதத்தை இங்க விவரிக்கிறது நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவர் தமது பரிசுத்தவான்களின் பாதங்களை என்ன பண்ணுகிறாராம்? காக்கிறவராயிருக்கிறார். துன்மார்க்கருடைய இருளிலே மௌனமாவார்கள், பலத்தினால் ஒருவன் என்ன பண்ணுறதில்ல? மேற்கொள்வதில்லை. தன்னுடைய பலத்தை வச்சு தன்னை யாரும் பாதுகாக்க முடியாது. கர்த்தருடைய இரக்கம் ஒன்றுதான்.
ஆண்டவர் நமக்கு பாதுகாவலராக இருக்கிறார். சவுலுடைய கையிலிருந்து தாவீதை ஆண்டவர் பாதுகாத்தார். சிங்கத்துடைய வாயிலிருந்து ஆண்டவர் தானியேலை பாதுகாத்தார். பாதுகாக்கிறது தேவனுடைய பிரதான காரியங்கள் ஒன்றாக இருக்கிறது. பரிசுத்தவான்கள் அவர் என்ன பண்ணுகிறது இல்லையா, கைவிடுகிறதில்லை. என்றைக்கும் கர்த்தர் அவர்களை பாதுகாக்கிறவராயிருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்ப நம்ம இருதயத்தை ஊற்றி என் வாழ்க்கை முற்றிலும் உமக்கென்று அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி நம்ம இருக்கும்போது ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மை தீமைகளுக்கு விலக்கி பாதுகாக்கிறவராயிருக்கிறார் என்பதில் சந்தேகமில்லை. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 7வது அவர் பெற்ற ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம வாசிக்கலாம். 10ஆம் வசனத்துல 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 1 Samuel chapter 2 verse 10. கர்த்தரோடே வழக்காடுகிறவர்கள் நொறுக்கப்படுவார்கள், வானத்திலிருந்து அவர்கள் மேல் முழங்குவார். கர்த்தர் பூமியின் கடையாந்தரங்களை நியாயந்தித்து தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு பலன் அளித்து தாம் அபிஷேகம் பண்ணினவரின் கொம்பை உயர பண்ணுவார் என்று துதித்தாள். ஆண்டவருடைய நாம ஆண்டவர் செஞ்ச நன்மைகளை சொல்லி அந்நாள் துதிக்கிறதை நம்ம வாசிக்கிறோம். ஏன்னா அந்த அளவுக்கு நன்மை செஞ்சிருக்கிறார். அதனால் அவள் அதை துதியாக வெளிப்படுத்தி சாட்சியாக அறிவிக்கிறது போல ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் இந்த நாட்களில் செய்ய விரும்புகிறார். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த வசனம் கர்த்தரோடு வழக்காடுகள் என்ன பண்ணுவாங்களாம், நொறுக்கப்படுவார்கள். அதை இன்னொரு விதத்தில் சொல்ல போனா கர்த்தருடைய பிள்ளைகளோடு மோதுகிறவர்கள், வழக்காடுகிறவர்கள் ஒன்றுமில்லாமல் இல்பொருள் ஆவார்கள் சொல்லி வேதத்தில் பல இடங்கள்ல வசனங்கள் சொல்லப்படுகிறது. ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். யாத்ராமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். புக் ஆஃப் எக்ஸோடஸ் சாப்டர் 14 verse 14. யாத்ராகமும் 14:14. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். நம்ம ஆண்டவர் ஆஸ்வதிக்கிறவரா நம்ம வாசிச்சோம். ஆனா அதே தேவன் யுத்தத்துல வல்லவரா இருக்கிறார். நமக்காக ஆண்டவர் இறங்கி யுத்தம் பண்ணுகிறவரா இருக்கிறார். ஒரு யுத்தத்துல ஒரு போர்ல ஒரு மனுஷன் தன்னுடைய ஜீவனை காத்துக்கொள்ள எப்படி யுத்தம் பண்ணுகிறானோ அதே போல தன்னுடைய பிள்ளைகளின் ஆத்துமாக்களை பாதுகாக்க ஆண்டவர் இறங்கி யுத்தம் பண்ணுகிறார். அப்போ நம்மளோடு வழக்காடுகிறவர்கள், கர்த்தரோடு வழக்காடுகள் என்ன பண்ணுவாங்களாம், நொறுக்கப்பட்டு போவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த அளவுக்கு ஆண்டவர் நமக்கு நல்லவரா இருக்கிறார். நம்ம பக்கம் யாருமே இல்ல, நமக்காக பேசுறதுக்கு யாரும் இல்ல, நமக்கு பாதுகாவலுக்கு யாரும் இல்ல என்று சொல்லி கலங்க வேண்டாம். ஆண்டவர் இந்த இடத்துல நம்ம வாசிக்கிற வேளையில கர்த்தரோடு அப்படின்னா கர்த்தருடைய பிள்ளைகளோடு, அதான் ஆண்டவர் சொல்றாரு, உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் கண்மணி என்ன பண்ணுகிறான், தொடுகிறான். அப்ப கர்த்தரோடு வழக்காடுகிறவர்கள் என்ன பண்ணுவாங்களாம், நொறுக்கப்படுவார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வானத்திலிருந்து அவர்கள் மேல என்ன பண்ணுவாராம், முழங்குவார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்ப ஆண்டவர் நம்மை கண்காணித்துக் கொண்டே இருக்கிறார். அன்னாளை போல நம்ம இருதயத்தை ஊற்றி தேவனுடைய பாதத்தை இறுக பற்றி கொள்ளும் போது நிச்சயமாய் இப்படிப்பட்ட இருளில் இருந்து வெளிச்சத்துக்கு வரக்கூடிய இந்த ஆசீர்வாதங்களை ஆண்டவர் நமக்கு தர வல்லவராக இருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பலவான்களின் வில் முறிந்தது, தள்ளாடினவர்களோ பலத்தினால் என்ன பண்ணாங்க, இடைகட்டப்பட்டார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த உலகத்துல எந்த ஒரு உதவி இல்லாம ஆண்டவரையே நம்பி வாழ்கிற ஜனங்கள் இவ்விதமான ஆசீர்வாதத்தை பெறுவார்கள் என்பதில் சந்தேகமில்லை. ஆண்டவர் ஒருவரையும் கைவிடுகிறதில்லை. அவருடைய கண்கள் பூமி இங்கு உலாவி கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய பார்வையில நான் இப்படிப்பட்டவர்களாய் காணப்படும் போது அன்னாலை போல தன்னுடைய வாழ்க்கையை முற்றிலும் அர்ப்பணித்தவர்களாய் காணப்பட்டபடினால ஆண்டவர் இப்படிப்பட்ட வாழ்க்கை ஆசீர்வாதத்தை அன்னாளுக்கு கர்த்தர் செய்தருளினார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சாமுவேலையும் கர்த்தர் உயர்த்தி ஒரு பெரிய தீர்க்கதரிசியாய் மாற்றினது போல நம்ம வாழ்க்கையில ஒரு சாதாரண மனுஷரா கூட நம்ம இருக்கலாம். ஆனா தேவனுக்கு நம்ம பயந்து ஆண்டவருடைய பாதத்தை இறுக பற்றி கொள்ளும் போது, ஆண்டவருக்கு நம்முடைய வாழ்க்கையை முற்றிலும் அர்ப்பணிக்கும் போது இந்த 7 விதமான பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை நம்மளுக்கும் நம்முடைய சந்ததிக்கு ஆண்டவர் தர வல்லவராயிருக்கிறார். கண்களை மூடி நம்ம ஜெபிக்குவோம். பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆஸ்வதிக்கப்பட்ட அந்த காலவழிக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். அன்னால் தன்னுடைய வாழ்க்கையில பெற்றுக்கொண்ட ஜபத்து மூலமாய் பெற்றுக்கொண்ட அந்த பரிபூர்ண ஆசீர்வாதங்களை இந்த நாட்களில் நாங்களும் பெற்று சுதந்திரிக்க ஆண்டவர் இரக்கம் செய்வீராக. உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. அவள் எப்படி ஜெபித்து அர்ப்பணித்தாலோ அதை போல நாங்களும் ஜெபித்து எங்களை எங்களுக்கு உண்ட எல்லா வாழ்க்கையும் எங்களுடைய குடும்பத்தையும் பரிபூர்ணமாய் தேவனுடைய பாதத்தில் அர்ப்பணிக்க ஆண்டவரே அர்ப்பணித்து உம்முடைய தெய்வீக ஆசீர்வாதங்களை இலவசமாய் பெற்றுக்கொள்ள
ஆண்டவரே பாதுகாப்பையும் உயர்வையும் ஆண்டவரே கனத்தையும் பெற்றுக்கொள்ள கர்த்தர் ஒவ்வொருவருக்கு இறக்க செய்யுங்க. உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாட்கள்ல நாங்கள் இப்படிப்பட்ட நிலைமையில காணப்பட ஆண்டவர் இரக்கம் செய்யுங்க. துதி கன மகிமை எல்லாம் நமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன் ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் இன்றும் என்றும் சதா காலமும் நம்மோடும் நம்முடைய குடும்பங்களோடும் நம்முடைய ஊழியங்களோடும் கர்த்தருடைய வருகை பிறந்த நிலைத்திருப்பதாக. ஆமேன் ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் தாமே நம்மை ஆஸ்வதிப்பாராக. இந்த ஊழியங்களுக்காய் ஜெபிக்கிற, கொடுக்கிற, தாங்குகிற, உழைக்கிற, உதவி செய்கிற யாவருக்கும் நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். நீங்களும் இந்த ஊழியங்களுக்காய் தொடர்ந்து ஜெபிக்கும்படியாய் இயேசுவின் நாமத்தினால உங்களை கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களுடைய சபையானது பெங்களூர் பட்டத்தில் உள்ள லிங்கராஜபுரம் என்ற பகுதியிலே எண்ணூர் மெயின் ரோட்டிலே உள்ள SBI பேங்குக்கு முன்பதாக உள்ள சோபா ஸ்டோருடைய முதல் மாடியிலே காணப்படுகிறது. அப்படியாய் ஞாயிறு காலை 7 மணி முதல் 8:30 மணி வரை முதல் ஆராதனைக்காக இருக்கும். அதன் பின்பு 9 மணி முதல் 10 மணி வரை சண்டே கிளாஸ் ஊழியங்கள் இருக்கும். மற்றும் 10 மணியிலிருந்து 11 வரை இரண்டாவது ஆராதனை இருக்கும். வேற எந்த சபைக்கு நீங்கள் போகாதவர்களா இருந்தால் எங்களுடைய சபைக்கு வந்து எங்களுடைய ஆராதனை கலந்து கொள்ள முடியாது. உங்களை இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டவருடைய நாம மகிமைப்பட வார நாட்கள்ல செவ்வாய்க்கிழமை பைபிள் ஸ்டடி இருக்கிறது. மாலை 7 மணி முதல் 8 மணி வரை முடிந்தவர்கள் கலந்து கொண்டு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். அதே போல சனிக்கிழமை காலை 10 12 மணி வரை உபவாச கூட்டம் இருக்கிறது. நீங்கள் உபவாச கூட்டத்துக்கு வருவீர்கள் என்றால் நிச்சயமாய் நாம் சேர்ந்து ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அப்படியா தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களுடைய போன் நம்பர் இதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. முக்கியமான ஜெப அவசர தேவைக்கு நீங்கள் போன் செய்வீர்கள் என்றால் உங்களுக்கு நாங்கள் எப்பொழுதும் ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன் ஆமேன்.